ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இயரிங் பார்க்க போகிறோம். அந்த இயரிங்கோட மேக்கிங் அண்ட் பெயிண்டிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரேவை நீட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து 0.5 அளவுக்கு நம்ம ரோல் பண்ணிக்கிறோம். 0.5, 0.6 இது ரெண்டில் எந்த அளவு வேணாலும் பண்ணிக்கலாம். கீழே உள்ள பார்ட் வந்து இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும் நமக்கு. இதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் கேப்போட இம்ப்ரெஷன் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸஸ் கிளே இருக்குல்ல, இந்த கிளேவை 0.25 அதாவது மேலே ஸ்டெப் பார்ட்டுக்கு வர மாதிரி எடுத்துகிட்டு இந்த குக்கி கட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டையும் நம்ம வந்து இந்த எக்ஸஸ் எதுவும் இல்லாமல் ஆயில் வச்சு ஸ்மூத் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த சைடு எல்லா போர்ஷனும் ஆயில் வச்சு ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு பார்ட்டையுமே இந்த மாதிரி நம்ம எக்ஸஸ் இல்லாமல் ஆயில் வச்சு ஸ்மூத் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து டிசைன் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பென் ஃப்ரண்ட் பார்ட்டால் ஒரு இம்ப்ரெஷன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாக்டோ நைஃபால் இந்த மாதிரி ரெண்டு சைடும் போட்டுகிட்டே வரேன். இப்போ இந்த ஸ்டெட் பார்ட் இருக்குல்ல, இதில் 2 யூபின் கொடுத்து நம்ம இதை வந்து காய வச்சிடலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல யூபினை அட்டாச் பண்ணிக்கிறோம். நான் வந்து 2 யூபின் 2 சைடும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை காய வச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டில் டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு லிப் கேரோட கேப்பை வச்சுட்டு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அந்த ஸ்டிட்டில் போட்ட மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுகிட்டே வரோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பென்னோட பேக் சைடால் ஒரு இம்ப்ரெஷன் சென்டராக கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி இந்த பென்னோட ஃப்ரண்ட் பார்ட்டால் ஒவ்வொரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே வரோம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை, அதனால் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த டிசைன் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போட்டோன்னா வராது. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டிக் பீட்ஸ் வச்சுட்டே வரேன். ஃபுல்லாக ஸ்டிக் பீட்ஸ் வச்சுக்கிறோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூபின் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச ஸ்டெட்டில் யூபின் கொடுத்துருக்கோம்ல, அதில் மறுபடியும் இன்னொரு யூபின் போட்டு இதை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்து அந்த ஸ்டெட் வந்து சென்டராக வருதான்னு பார்த்து அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். 2 இயரிங்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு ஒரு 5 to 7 days காய வச்சு எடுத்துகிட்டு நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பேக் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சில பேர் இது வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் பிளாக்காக தானே இருக்குது, அதனால் பெயிண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த ஷைனிங் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணால் தான் கிடைக்கும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எல்லோ எடுத்திருக்கேன். அந்த எல்லோவை எங்கெங்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நான் வந்து தேவையாக அங்கெல்லாம் கொடுத்துக்கிறேன். சென்டரில் வந்து ஒரு பென்னால் ரவுண்டாக போட்டோம்ல, அந்த ரவுண்டு ஃபுல்லாக இப்போ இந்த எல்லோ வச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து 0.000 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லைனர் ப்ரஷ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இந்த எல்லோ பெயிண்ட் வச்சுட்டேன்.
இப்போ இந்த பார்ட்டு ஃபுல்லாக எல்லோ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெட்டில் இருக்கிற ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதுலேயும் இந்த கீழே இருக்கிற பார்ட்டில் இருக்கிற ட்ரையாங்கிளையும் எல்லோ வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெட் பார்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெட் ஃபுல்லாக இந்த ட்ரையாங்கிளை இந்த மாதிரி போட்டுகிட்டே வரோம். ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா மறுபடியும் இதுக்கு மேலே செகண்ட் கோட்டிங் கொடுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள பார்ட்லேயும் எல்லோ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த ட்ரையாங்கிள்லையே. ட்ரையாங்கிள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போட்டுகிட்டே வரேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா இன்னொரு கோட்டிங் இதில் கொடுத்துக்கலாம். ரெண்டு இயரிங்லேயும் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுக்கிறோம். இந்த கீழே இருக்கிற ஸ்டிக் பீட்ஸ் அதுலேயும் ஃபுல் பிளாக் அடிச்சுக்கணும். நான் வந்து வேறு டிசைன் வேறு கலர் பெயிண்ட் பண்ணலான்னு நினச்சி அதை விட்டுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா ஃபுல்லாக பிளாக்கே அடிச்சிட்டேன். அதனால் ஃபஸ்ட்டே பிளாக் அடிச்சிடலாம். கரெக்டாக நம்ம அந்த போட்டிருக்க லைனுக்குள்ளே அடிச்சுட்டே வரணும். அப்படி லைனை தாண்டி எக்ஸஸாக போச்சுன்னா எந்த இடத்துல எக்ஸஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துல இது காஞ்சதுக்கப்புறமா பிளாக் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ரெண்டாவது கோட்டிங்கும் நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த இயரிங்க்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். அதில் எப்படி பண்ணோமோ அதே தான் நான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக் சைடும் ஃபுல்லாக பிளாக் அடிச்சிடலாம். இந்த ரெண்டு மேலே உள்ள ஸ்டெட்டுக்கும் இந்த கீழே உள்ள பார்ட்டுக்கும் இடையில இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சிடலாம். ஃபுல்லாக ரெண்டு இயரிங்குமே எல்லோ வந்து அடித்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டிக் பீட்ஸும் பிளாக் அடிச்சிட்டேன். பேக் சைடு ஃபுல்லாக பிளாக் அடித்து காய வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லோவை எடுத்து இந்த ஸ்டிக் பீட்ஸில் ஒவ்வொரு டாட் வச்சுட்டே வரேன். நம்பர் 0 ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இதில் வந்து ஒவ்வொரு டாட் வச்சுட்டே வரேன். இந்த ஸ்டிக் பீட்ஸ் வந்து சும்மா விடாமல் அதில் வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இயரிங்லேயும் ஒவ்வொரு டாட், அதாவது ரொம்ப சின்ன டாட்டாக வைக்கிறோம். இது நீங்கள் வந்து லைனர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த ஒவ்வொரு டாட் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு டாட்டை சுற்றி ஒரு 6 டாட்டு, அதாவது டாட்டாக வர மாதிரி வச்சுக்கிறோம். ரொம்ப குட்டி குட்டி டாட்டு, அப்போ தான் வந்து அது உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் மாதிரி தெரியும். சென்டரில் ஒரு டாட்டை அதை சுற்றி ஒரு 6 டாட் வர மாதிரி வச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக் பீட்ஸ்லேயும் இந்த மாதிரி டாட்டாக வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன டாட் தான், ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட அசிங்கமாக தெரியும். ரொம்ப லைட்டான டாட் வைக்கிறோம். நீங்கள் ரொம்ப மொத்தமாக இருக்கிற ப்ரஷ்ஷில் வச்சிங்கன்னா இது ரொம்ப பெரிய பெரிய டாட் ஆகும். அதனால் நம்பர் 0 ப்ரஷ்லேயே வைங்க, இல்லைன்னா லைனர் ப்ரஷ்ஷில் வைக்கலாம். எல்லா ஸ்டிக் பீட்ஸ்லேயும் இந்த டிசைனை வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ரெண்டு இயரிங்லேயும் போட்டுட்டேன். காய வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வார்னிஷ் அடிச்சிடலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வார்னிஷ் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நம்ம வந்து அடிச்சிடலாம். டெக்கர் வார்னிஷ், கிளாஸ் வார்னிஷ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு பேக் சைடு அடிச்சுக்கிறேன். பேக் சைடு வந்து வார்னிஷ் அடிக்க வேணாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணால் எல்லா சைடும் தான் நம்ம அடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு பேக் சைடு அடிச்சுட்டு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு சைடில் அடிச்சுக்கிறேன் வார்னிஷ். இந்த ஸ்டிக் பீட்ஸ்லாம் ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன்.
நல்லா காய வச்சு வார்னிஷ் அடித்தா மட்டும்தான் அது ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபெவிக்விக் வச்சு இந்த ஸ்டெக் ஹூக்கை வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். இந்த இயரிங் வந்து ஃபுல்லாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.